ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் இந்த நம்ம கிச்சன்ல இருந்து இன்னைக்கு நான் சமைக்க போறேன். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால என்னால இந்த கிச்சன்ல இருந்து சமைக்கிறதுக்கே முடியல. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சோயா கோஃப்தா கறி தான் செய்ய போறேன். சோயா கோஃப்தா கறி செஞ்சுட்டு கூடவே சப்பாத்தி, இன்னைக்கு அதுதான் செய்ய போறேன். வாங்க இப்போ நம்ம சோயா கோஃப்தா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்கேன். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சு 1 மந்த் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆர்டர் பண்றவங்க கேட்டுட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கா, ஆஃபர் இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆஃபர் போட போறோம். ஜூலை 15 இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து ஜூலை 21 நைட் 10 மணி வரைக்கும் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்க என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல 1000 rupeesக்கு மேல ஆர்டர் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு நான் நேரடியா வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன். ஆனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும்போது நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேமா 10 அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் பாத்தீங்கன்னா எப்படி 1 மணி ஆயிடும் நான் தூங்குறதுக்கு. ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு 1 மணி 1 மணி வரைக்கும் போகும். ஏன்னா காலையில ஃபுல்லா அங்க வறுக்கிற வேலை, காய வைக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க, என்னம்மா இன்னும் தூங்கலையா, மணி 1 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் நான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், இப்பதான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதாவது போன்ல பேசினதுல மெசேஜ்ல நிறைய பேருக்கு நான் பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளவு நேரம் எழுந்துட்டு இருந்தேன்னு சொல்லி. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து கடகடன்னு காலையிலக்கு மதியானத்துக்கு சமைச்சிட்டு ஓடுறதுக்கு சரியா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கிறேன். ஏன்னா வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து வர்றாங்க, வந்துட்டு ஒரு 2-3 நாள் இருக்கிறாங்க. அவங்களால வந்து மெசேஜஸ் நிறைய வருது, அவங்களால வந்து சமாளிக்க முடியல, இது பண்ண முடியல, அதனால வந்து நின்றுடுறாங்க. தேவாக்கம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலேஜ் திறந்துருச்சு. கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்திருக்குது. எனக்குமே வந்து அந்த ஆர்டர்ஸ் இது பண்றதை மேனேஜ் பண்ற அளவுக்கு எனக்கும் வந்திருக்குது. அதனால இப்ப வந்து கொஞ்சம் லெஷரா இருக்கிறேன். இனிமேல் வந்து நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம சமைக்கலாம். நம்ம அங்க போய் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இனிமேல் இங்க இருந்து சமைக்கலாம். இப்ப வந்து சோயா வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். வேக வச்சுட்டு அதாவது நல்லா சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருங்க. நல்ல தண்ணியெல்லாம் இல்லாம சுத்தமா பிழிஞ்சு எடுத்துடும். சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. இங்க வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தக்காளி 2 மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதான் மெயின். இதை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, பிழிஞ்சு எடுத்தேன். இன்னும் பாருங்க, சிட்டம்மா இங்க பாருங்க. சிட்டு, உனக்கு உருளைக்கிழங்கு வாசம் வருதா உனக்கு? பாருங்க, நான் எவ்வளவு நல்லா அழுத்தி நம்ம பிழிஞ்சுதான் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறமும் தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இந்த இது உருண்டை பண்ணி நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது எண்ணெய் நிறைய உரியும். அதனால சுத்தமா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துருங்க. நமக்கு பால் ஷேப்புக்கு கரெக்டா வராது. இந்த கோஃப்தா கறி பாத்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி, பூரி, அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நல்லா பிரிஞ்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அம்மா சமைக்க வந்தானா கிச்சன்ல வந்து உட்கார்ந்துருக்கு. இந்நேரத்துக்குலாம் குடு நம்ம ஓடிக்கிட்டு இருப்பாளே, இன்னைக்கு அம்மா சமைக்கிறான் இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்ட்டு பாக்குறான். சிட்டு தான் வந்து ரொம்ப மிஸ் பண்றான். நான் அந்த சிட்டுவை நான் கூட்டிகிட்டே போனதே கிடையாது. ஏன்னா வந்து முடியிட்டு ஏதாவது ஒதுந்துடும் பாத்தீங்களா, அதனால வந்து நான் கூட்டிட்டு போனதே கிடையாது. அதனால அவனுக்கு தெரியாது நான் எங்க போறேன், எங்க வரேன் அப்படிங்கறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த வீடே அவனுக்கு தெரியாது. இது வரைக்கும் அவன் போனதே கிடையாது அந்த வீட்டுக்கு. இப்ப வந்து இதை நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். பல்ஸ்ல போட்டு எடுங்க. ரொம்ப நைஸ் எல்லாம் அடிக்கணும்னு கிடையாது. பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி அடிச்சு அதே இதுலயே நான் போட்டு எடுத்துக்கிறேன். தேவாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டரும் அதுதான். சிட்டுவை மட்டும் அங்க கூட்டிகிட்டே போக கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மிக்சியில் அடிச்சு தான் பார்க்கலாம். இப்ப இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேரட்டு, தேங்காய் துருவோம்ல, அந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கிறேன்.
துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சு போட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. மாட்டான்னு பார்த்துட்டே இருக்கிறான். உனக்கு பண்ண வச்சிருக்கிறேன், வெயிட் பண்ணி கொடுக்குறேன். வாசனை வாசனை வருது. என்ன சிட்டுமா, நாங்கள் குக்கர்லேயே ஒன்று இருக்குது, சேர்த்து நான் கொடுக்குறேன். குக்கரில் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து கொடுக்குறேன். வெயிட் பண்ண சாப்பிடலாமா நம்ம? முடிவு முடிவு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் துருவி எடுத்தாச்சு. இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங்காக நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு. வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கரம் மசாலா இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கிரேவியில் வேற சேர்க்க போகிறோம், அதனால இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். மிளகாத்தூள் இந்த இதுக்கு மட்டும் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கோஃப்தாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் மல்லியில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கோங்க. உங்களுக்கு மாவு லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் மாவு. அதாவது இந்த இது வந்து நம்ம பிசைஞ்சது வந்து நல்லா திக்காக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இங்கே இந்த உருண்டை பண்ணி வச்ச பால்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிட்டு ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். மீடியமில் தான் வச்சிருக்கிறேன், கையில் வைக்க வேண்டாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம், உடனே திருப்பி போட வேண்டாம். அதுவும் இல்லாமல் நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், கையில் வைக்காதீங்க, உள்ளெல்லாம் வேகணும். அதனால வந்து சிம்லேயே வச்சு நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது. இந்த கரம் மசாலா உப்பு இதெல்லாம் எல்லாமே சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. மீடியமில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்கே இது பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இங்கே ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம தாளிக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். இங்கே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது சேர்க்கலாம். இந்த மாதிரி உருண்டை வந்து உடையாம வரணும். அப்படி உங்களுக்கு எண்ணெயில போடும்போது உருண்டை உடைஞ்சிச்சுன்னா கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த ஒருத்தர் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க, உடையாம வரும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம். நீங்க அந்த கோஃப்தால வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம். நீங்க சும்மா அப்படி சாப்பிட கொடுக்கறதா இருந்தானா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்க வெங்காயம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு சட்டுன்னு தண்ணி விட்டு வந்துடும். அதனால வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வந்து நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் உப்பு, பாத்துக்கட்டை சேர்த்துக்கலாம். இந்த கோஃப்தா வந்து நல்லா ஃபுல்லாவே வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதுல போட்டு நம்ம திரும்ப வேக வைக்க போறது கிடையாது. நம்ம பிளேட்ல எடுத்து வச்சு இது அதுக்கப்புறம் மேலதான் ஊட்ட போறோம். அதனால வந்து எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கையில ஒட்டாம வரணும், அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கையில எண்ணெயை தொட்டுட்டு விட்டுருங்க, ஈஸியா இருக்கும். இங்கேயே ஒரு கண்ணு பார்த்துக்கணும் வேகிறத, நல்லா வெந்துட போகுது ரொம்ப. நீங்க பாக்குறது அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே தான் இருக்குது. இங்கே சோயா நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும். நல்லா சாஃப்டா இருக்குது. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா திருப்பி ஒருத்தர உருண்டை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் ரஃபா தான் பிடிச்சிருந்தேன். இந்த 2வது ஒரு தடவை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு எண்ணெயில போட வேண்டியதான். நிறைய போடாதீங்க, அப்புறம் வந்து வேகிறதுக்கு இடம் இருக்காது, உடைஞ்சிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவசரமாக செய்யும் போது தான் எல்லாமே விடும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிக்கட்டும். இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. அந்த கிரேவி கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து சப்பாத்திக்கு மாவு கலந்துக்கிறேன். கோதுமை மாவு, உப்பு நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறதுக்குலாம் எல்லாத்துக்கும் தெரியும். சேனலில் ஏற்கனவே சாஃப்டான சப்பாத்திக்கெல்லாம் வந்து மாவு எப்படி பிசைறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இல்லைன்னா வந்து அந்த மல்லி மிளகாத்தூள் வாடை அப்படியே இருக்கும். மல்லி ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சப்பாத்தி மாவு பரட்டி வச்சு மணி என்னன்னு பாருங்கள். இதை மூடி வச்சுக்கிறேன். மாவை அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு பார்க்கலாம் கிரேவியை. இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கன்னா இது முந்திரி, கசகசா, மெலன் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கசகசா எல்லாம் சேர்த்து ஊற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. கலர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ கலர் பாருங்கள். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அப்படியே சீல் பண்ணிக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோப்தாக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. உள்ள நல்லா சாஃப்டா இருக்குது. சூப்பரா இருக்கு. சும்மா வெறுமையிலே சாப்பிடலாம். டிவிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது அப்படியே வெறுமையிலே சாப்பிடலாம். சரி பார்க்கலாம். இது கொஞ்சம் 1 நிமிஷம் இருக்கட்டும். A few minutes later. இப்போ நமக்கு இங்கே சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம கோப்தா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கோப்தா வச்சாச்சு. மேலே இந்த கறியை ஊற்றிக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த கறியை சேர்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோப்தா வந்து இது கூட நம்ம சேர்த்தோம்னா ஊறிடும். அதனால வந்து சேர்க்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான சோயா கோப்தா கறி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சப்பாத்தி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இங்கே கோப்தா வந்து இப்படி இதை கொஞ்சம் பிச்சு இந்த கிரேவி கூட இது பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லார் வீட்லயுமே வந்து மீல் மேக்கர் இருக்கும். கண்டிப்பா நீங்க நைட்டே செஞ்சு பாருங்க. பொய் சொல்லலாம், அவ்வளோ டேஸ்டா இருந்து. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம கம்பெனி கிளம்பலாம். என்னதான் சமையல் பண்ணாலும் கடைசி எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி போட்டு ஓடு ஓடு அப்படின்னு ஓட வேண்டியிருக்குது. சரி, இதை எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம அப்படியே கிளம்பலாம்.
எல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்பெனி கிளம்பிட்டேன். இந்த மணி பார்த்தீங்கன்னா 9:15. ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு வருவாங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் நான் போயிடுவேன். 9:15க்காக நான் போயிடுவேன். நான் அடித்து புரண்டு எப்படியாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன். இதானா அவங்க வர்றதுக்கும் நான் போய் நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு வெயிலே இல்லை. வெதர் பாருங்க இப்படி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வெயிலில் காய வைக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மற்ற வேலைகள் என்னமோ அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு மழை பெய்யறதுனால வறுக்க இது பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. அதாவது காய வச்சு வறுக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. கிளீனிங் தான் ஃபுல்லாக. அப்புறம் வந்து ஸ்டிக்கர்லாம் வந்துடுச்சு. அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து எடுத்து இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே வந்து கருப்பு கவுனி சூப் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து கருப்பு கவுனி சூப் மிக்ஸ் தான். அதாவது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சூப் மிக்ஸு, கொள்ளு சூப் மிக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருப்பு கவுனியை வறுத்துட்டு சூப் மிக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறோம். வறுக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா உடனே போய் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உட்காந்துருவேன். அங்கே என்ன நடந்துட்டுருக்குது என்னங்கிறத ஃபுல்லாக ஆர்டர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இங்கே வந்து காலையில் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். இதுக்கு சாயந்தரம் வந்து பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்களாம் என்ன கேட்டாங்க, சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பஜ்ஜி போண்டா மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணுமா, இல்லைன்னா வாழைக்காய் பஜ்ஜி வேணுமா, இல்லைன்னா வந்து தூள் பஜ்ஜி, அதாவது வெங்காய பஜ்ஜி வேணுமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் வந்து இதுதான் கேட்டாங்க. அதாவது வெங்காய பக்கோடா தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால இப்போ அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் கொண்டு வரீங்களா? சுட சுட மாவு பெரட்டி அப்படியே சாப்பிட கொண்டாட. அந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் இடிச்சு கொடுங்க. உரிக்கணுமா? உரிக்கலாம் வேண்டாம், அப்படியே தோலோட. சோம்பு எனக்கு கொஞ்சம் அப்படியே. என்ன இது எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து உப்பு பெருங்காயம் சேர்த்துருக்குறோம். நீங்க பெருங்காயம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு மட்டும் உங்க காரத்தை, அதாவது உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கோங்க. காரமும் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே இதுல இருக்குது. காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்குறேன். அதனால நீங்க வந்து இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு 1/2 கிலோ வெங்காயம் உதுத்து வச்சிருக்கிறேன். நல்லா உதுத்துட்டு உப்பு போட்டு வச்சிருந்தேன். அதாவது பிள்ளைங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. நாப்பனல்ல பிள்ளைங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. காலையிலேருந்து விடாம மழை இல்லை இன்னைக்கு. சரி, இப்போ வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பஜ்ஜி போண்டா மாவு. இது வந்து நாங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுப்போம். என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணும் போது டக்குன்னு எடுத்து இது பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். ஏதாவது சுட்டு சாப்பிடுவோம். பேக்கெட்டை பிரிக்க மாட்டோம். போண்டா மாதிரி போட்டுடலாம். போண்டா மாதிரி போட்டால் தான் எல்லாத்துக்கும் வரும். ஆளுக்கு 2 எடுக்கிறதுக்கு போட்டுடலாம். இது கூட தட்டினா பூண்டு சேர்த்துக்கிறேன். தோலோட தான் தட்டி எப்படி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு போங்க. மாவு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நம்ம உதுத்து விட்டோம்னா துல் பஜ்ஜி. நான் வந்து எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து துல் பஜ்ஜி போண்டா மாதிரியே போட போகிறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துக்கலாம். கேரளா உளி வடை மாதிரி தட்டிடலாம். அது நல்லா இருக்கும். இப்படி தட்டி தட்டி போட்டுடலாம். நான் எதுவுமே நான் சேர்க்கல. உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்குது. வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்து கலந்துருக்கிறேன். அவ்வளோதான். பெருங்காயம்லாம் அதிலே இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. அதிலே இருக்குது நல்ல வாசனை. நம்ம இதிலே காலிஃப்ளவர் பஜ்ஜி போடலாம். நம்ம இதுக்கு வேறு என்ன, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வேறு எல்லாமே போடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு வெஜிடபிள் போண்டா செய்யலாம். வேகட்டும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். அதான் வந்து வெங்காயம் நல்லா லூஸ் ஆகி வரும். நல்லா தண்ணி விட்டு நல்லா இதாகி வரும். நமக்கு வந்து மாவு போட்டு கலக்கும் போது கரெக்டாக வரும். சரி, வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. வடை எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு உள்ளி வடை ரெடி. நல்லா வெந்து கேரளா உள்ளி வடை இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போட்டு எடுத்தாச்சு வடையெல்லாம். இது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை மட்டும் சின்ன சின்னதாக போண்டாமல் பிச்சு போட்டுக்கிறேன்.
கடைசியாக தூங்குறதுக்கு கருவேப்பிலை. சூப்பராக இருக்குது வடை. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடாக இருக்குது, எல்லாமே சூடாக இருக்குது. இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்க வடை. உள்ளி வடை மொறுமொறுன்னு இருக்குது. சத்தம் கேட்குதா? சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன போண்டா வச்சு போட்டேன், அதனால் கருவேப்பிலை. நல்ல மலைக்கு சூடாக வடையும், நல்லா மலைக்கு சூடாக வெங்காய வடையும் செம காம்பினேஷன். காலையிலேருந்து குழு மழை பெஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ். இதெல்லாம் இன்னும் வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது, எடுக்கிறதுக்கு முடியலை. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் அனுப்பிட்டு இன்னும் திரும்ப வந்து எல்லாத்தையுமே இன்வாய்ஸ் எடுக்கணும். அதாவது இதெல்லாம் கொரியர் அனுப்பிட்டு இன்னும் திரும்ப ஆர்டர்ஸ் எடுக்கணும். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.